அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. விடாமல் அனுமன் சாலிசா கேட்பது ஏற்றம். தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட, சுகர் சம்பந்தப்பட்ட, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பிள்ளைகளுடைய விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம் ஏற்றத்தை தரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள், சுப விஷயங்கள் கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது முக்கியம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அதை விட முக்கியம். வெளியிடம், தொலைதூரம் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். கூட்டு தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் கிடைத்தால் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் தர்க்கம் மட்டும் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கங்கள் வேண்டாம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சிறிது பொறுமையாக ஆனி மாதம் வரைக்கும் இருக்க வேண்டும். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று உணர்ச்சி வசப்படுவதோ, ஆவேசப்படுவதோ, தேவையற்ற முதலீடுகள் செய்வதோ, டக்குன்னு கன்க்ளூஷனுக்கு வருவதோ, வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்வதோ இதெல்லாம் கூடாது. பொறுமை மிக மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம்க்கு வரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு வருவதற்குண்டான பிராப்தம் ஏற்படும். அது சந்தோஷ அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு என்று இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளால் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். மிதுன ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை.